தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் அவளை பார்த்து சொல்றார், சும்மா இருங்க, நாம் போய் லகுவாய் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று சொல்லி யோசுவாவும் காலேபும் அன்பான தேவச்சனமே அந்த முறுமுறுத்த கூட்டங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 13ஆம் அதிகாரம் என்னாகமத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தேவ மனுஷனாகிய மோசே 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவரில் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்குறேன்னு சொன்ன கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார்கள். 40 நாள் இவங்க தேசத்தெல்லாம் வேவு பார்த்துட்டு அன்பான தேவ ஜனமே வரும்போது அவங்க அந்த தேசத்தினுடைய திராட்சை கொத்தை 2 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் 13ஆம் அதிகாரம் என்ன ஆகுமோ 28ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ஆனாலும் அங்கே ராட்சதர்கள் ஏனோக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல செய்தியை நம்புறதை காட்டிலும் துர்செய்தியை சீக்கிரமாக நம்பி விடுகிறோம். அல்லாவிட்டால் அன்பான தேவ ஜனமே, நம்ம மொழியில் சொல்லணும்னா உண்மையை நம்புவதை காட்டிலும் பொய்யை ரொம்ப சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்பி அவங்க மாயையில் அவங்க தந்திரத்தில் நம்ம சிக்கி விழுந்து போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான். ஏன்னா எப்போவுமே என்ன அப்படின்னா, மெஜாரிட்டியான மக்கள் சொன்னது தான் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் நம்புவாங்க. 10 பேர் சொன்னது எல்லாம் நம்பிட்டாங்க. ஆனால் காலேப் யோசுவா சொன்னது அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ப முடியல. பிரியமான தேவ ஜனமே, அங்கே கானானியர்கள் இருக்கிறாங்கோ, ஏனோக்கியர்கள் இருக்கிறாங்கோ, அது அரணிப்பான பட்டணம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பயந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க, எகிப்து தேசத்தில் பார்வோனையும் அவனுடைய சேனையை முறியடித்த கர்த்தரை இவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு முன்னால் செங்கடலை கடக்க செய்த தேவனை அவங்க மறந்துட்டாங்க. கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைத்த தெய்வத்தை இவங்க மறந்துட்டாங்க. வானத்தின் வாசலை திறந்து அவளுக்கு மன்னா தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை தந்த தெய்வத்தை மறந்துட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னால் பகலில் மேகமாக, அக்னியில் இரவில் தேவன் அக்னி ஸ்தம்பமாக வெளிப்பட்டதை அவங்க மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறியாமல் அவங்க அன்பான தேவ ஜனமே கானானியர்களும் ஏனோக்கியர்களையும் இன்னங்க ராட்சத பிறவைங்களையும் அரணிப்பான பட்டணத்தை பார்த்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் வேதம் என்ன தெரியுங்களா சொல்லுது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுது. அன்பான தேவ ஜனமே, நமக்குள்ளே இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிய வேண்டும். நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வசனம் வாசிச்சு பாருங்க. 2 மடங்கு இருந்த அக்னி 7 மடங்கு வந்த உடனே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன திரும்ப சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. ரோமர் 8:31 வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, தேவன் நம் சார்பில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யாரு அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய தேவனை முதலாவது நம்ம யார் என்ன பண்ணனாங்க அறிய வேண்டும். காரணம் என்னன்னா, நம்ம செத்த ஆண்டவரை ஆராதிக்கல, மரணத்தை ஜெயித்தவர் ஆராதிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு சொல்லும்போது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னா உயிரோடு இருக்கிற தேவனுங்க. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய சத்துருக்களை பார்த்து,
நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. ஏன்னா சங்கீதம் 34ஆம் அதிகாரம் நீங்கள் 5லேருந்து 7 வசனம் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. நம்ம தேவனை பார்க்கணும். நமக்கு முன்னால் கானானியர்கள் இருந்தால் என்ன, ஏனோக்கியர் இருந்தால் என்ன, ராட்சத பிறவைகள் இருந்தால் என்ன, அரணிப்பான பட்டணம் இருந்தால் நமக்கு என்னங்க? நம்ம அன்பான தேவ ஜனமே. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 125ஆம் சங்கீதம் 1 வசனம் வாசிச்சு பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான் என்று சொல்லி. ஆகையால் நம்ம கர்த்தரை நம்பணும். ஆகியால் சில நேரங்களில் நம்ம கூடவே இருப்பாங்க. விசுவாசி என்ற போர்வையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வளராதபடி, ஆசீர்வதிக்கப்படாதபடி, முன்னேறக்கூடாதபடிக்கு, தேவனோட வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ளக்கூடாதபடி சில அவிசுவாசிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்பான சகோதரனே சகோதரியே, செவி கொடுத்து அவங்க மாயையில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணாரா, வானம் மாறும், பூமி மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஏன்னா கர்த்தர் சொல்லும்போது, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யோசுவா 21:45 வாசிச்சு பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்ல வார்த்தையில் ஒன்றும் தவறலன்னு வசனம் சொல்லுது. நம்முடைய தேவன் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாத தேவன், எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுவார். ஆகையால் சந்தேகப்படுகிறத, அவிசுவாசிக்கிறத, முறுமுறுக்கிறத, அன்பான தேவ ஜனமே, முரட்டாட்டம் பண்ணுறது, கடினப்படுத்துறதெல்லாம் விட்டுறணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். யோபு 13:15 யோபு என்ன திரும்பி சொன்னார்? யோபு 2:9 வாசி பாருங்க. மனைவி சொல்கிறான், தேவனை தூசித்து ஜீவனை விட இன்னும் உத்தமத்தை காத்துன்னு இருக்கிறியான்னு. ஆனால் யோபு பிரியமான தேவ ஜனமே 13:15 என்ன திரும்ப சொல்கிறாரு? அவர் என்னை கொண்டுட்டாலும் நான் நம்புவேன்னு சொல்கிறாதாங்க தேவ பிள்ளைங்களுக்கு அழகு லட்சணம். ஏன்னா நம்ம இன்னொரு வாட்டி பிறக்க போகிறதில்ல, வாழ்றது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம வாழணும். அன்பான தேவ ஜனமே, ஏன்னா நமக்காக அன்பான தேவ ஜனமே யுத்தம் செய்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா நீதிமொழிகள் 21:31 சொல்லுது, யுத்த நாளுக்காக குதிரைகள் ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால வரும். ஆகையால் நம்ம அவரை நம்பிட்டு இருந்தோன்னா அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, வெக்க போட்டு போக விட மாட்டார். ஆகையால் தான் 10 பேர் அவிசுவாசியா சந்தேகப்பட்டா முறுமுறுத்தாலும் கூட இந்த 2 பேர் மாத்திரம், காலேபு யோசுவா என்ன திரும்ப சொன்னாங்க, நாம் போய் லேசா சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் ஜெயிப்போம்னு சொன்னாங்க. அந்த விசுவாசம் உன்னை எங்கே, நீ ஃபெயிலியர் என்றாங்களா, நீ அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸு, இனிமேல் உனக்கு ஃப்யூச்சரே இல்லைன்றாங்களா, நத்திங் டு வரிங்க. அன்பான தேவ ஜனமே சொல்லுங்கள், எங்கே என்னங்க என்னை அவமானப்படுத்தினாங்களா, அங்கேயே நான் எழுந்திருப்பேன். நீங்கள் தேவ மகிமைக்காக மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், சத்ருவே சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தருக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் இப்படியே இருக்க மாட்டேயா, நல்ல நிலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ஃபெயிலியர்ன்றாங்களா, கவலைப்படாது. என்னை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க, நீ செய்கிற ஊழியம் கர்த்தர் சித்தம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் கவலைப்படலை. இவ்வளோ பேர் எதிர்த்தாங்க, தடை உண்டு பண்ணாங்க, என்னங்க என்னென்ன செய்யணுமெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அன்பான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை செய்த கர்த்தர் அழைச்சார், மரண பரியந்தம் நடத்துவார், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர் என்று அவரை பற்றி கொண்ட இன்றைக்கி 38 ஆண்டுகள் முடித்து 39வது ஆண்டில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கடந்து போயிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி கர்த்தர் 7 ஆராதனைகளை கொடுத்து ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒருவேளை என்னை நிந்திச்சவங்களை, என்னை அவமானப்படுத்தினவங்களை, என்னங்க என்னை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணவங்களை, நீ செய்து கர்த்தருடைய ஊழியம் இல்லைன்னு சொல்லி என்னை ஏளனமாக பேசணுங்க பேச்சை கேட்டிருந்தேன்னா, இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் நின்று நான் ஊழியக்காரனா இந்த தேவ வார்த்தையை பிரசங்கிக்க முடியாமல் போயிருக்கும். அவைகளெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி தைரியமாக நிற்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார். ஏன்னா அவர் பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர், சொன்னபடியே செய்கிறவர். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சத்துருக்களை பார்க்காதீங்க. என்னங்க உங்களுக்கு முன்னால் ராட்சதர்கள் இருந்தாலும், ஏனோக்கியர்கள் இருந்தாலும், அவர்களை காற்றிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆகியால் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை நல்ல நிலை கொண்டு வருவார், நான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுங்க தைரியமாக. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் சொந்தமாக்க கர்த்தர் உதவி செய்வார். காலேபுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் அதெல்லாம் அப்படியே செய்தாருங்க. அவளுக்கு செய்த தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார்.
முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய முறுமுறுப்பின் ஆவிய, அவிசுவாசத்தின் ஆவிய, சந்தேகத்தின் ஆவிய, முரட்டாட்டத்தின் ஆவிய, வணங்கா கழுத்துள்ள ஆவிய, அன்று சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டோம், அவருடைய வாழ்க்கை விட்டு இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே உன் கதை முடிஞ்சு போச்சு, உனக்கு எதிர்காலமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு யார் சொன்னாங்களோ, சங்கீதம் 23:5 அன்று சத்துருக்களுக்கு முன்னால் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதித்து தலை எங்கே குனிஞ்சாங்களோ அதே இடத்துல நிமிர்ந்திருக்க நீர் உதவி செய்யும். அடைக்கப்பட்ட வாசல்களை திறங்க. அன்று இன்னும் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. அன்று அவங்க தடைப்பட்ட எல்லா நன்மையும் தேவன் அன்றை நீங்கள் தடைகளை நீக்கி அற்புதங்களை செய்து அவருடைய தேவைகளை சந்தியும். யாரெல்லாம் பொருளாதாரத்தில் மங்கின நிலைமையில் இருக்கிறாங்களோ அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவள் சம்பாதனை அவங்க சாப்பிட உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவருடைய குறைகளை நிறைவாக்கி அற்புதங்களை செய்து நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிறேன். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்ன அப்படின்னு விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. அதோடு கூட இந்த ஏப்ரல் மாதம் 22, 23, 24 3 நாள் 3 தேவ மனுஷர்கள் எங்களுடைய கலை சபையாக இருக்கிற HBR லெவட்டில் 3 தேவ மனுஷர்கள் தேவ வார்த்தையை சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்குமா அவள் வந்து பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் அன்பான தேவ சனமே, நீங்கள் எங்களுடைய ஆலயத்தினுடைய பேரை போட்டாலே போதும், உங்களுக்கு லொக்கேஷன் காண்பிக்கும். நீங்களும் வரலாம், நண்பர்களை அழைத்து கொண்டு வரலாம். இந்த 3 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.